கலாவும் பரமன்ட்ட வசமா மாட்ட போறாங்க, வாங்க பாத்திரலாம். எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். சொல்லு. காதால கேக்குறத விட கண்ணால பார்த்து புரிஞ்சுக்கிறது தான் சரியா இருக்கும். காலையில நீயே உன் கண்ணால பார்க்கலாம். இப்போ பரமனுக்கு அவசரம் தங்க வைக்கல, யார் அவசரம் கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. சொல்லு பரமா, எங்க கிளம்பிட்ட மாதிரி? ஹாஸ்பிட்டல்ல கட்டு மாத்த வர சொல்லியிருந்தாங்க. அதான் இவ வீட்டுல சும்மா தானே இருக்கா. போயிட்டு வாங்க. சரி, நாங்க போயிட்டு வரோம் அத்தை. ஆனாலும் கலாமாக்கு ஒரு பயமா இருக்கும். இந்த விஷயத்துல நம்மகிட்ட விளையாடுறது இளமதியா கூட இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன டவுட் இருக்கு. எதுக்கு இங்கே கூட்டிட்டு வந்திருக்க? கூடாதா? யாருன்னு சொல்லு. இந்நேரத்துல நீ உன் கண்ணாலேயே பார்த்து தெரிஞ்சுப்ப. வெயிட் பண்ணு, உனக்கு எல்லா உண்மையும் புரிய வரும். பரமனுக்கும் ஆர்வம் தங்க வைக்கல, எதுக்கு இந்த குடோனுக்கு கூப்பிட்டு வந்த, உண்மையை சொல்லி இப்ப என்னாச்சும் அப்படிலாம் சொல்லி கேட்டுட்டாங்க. சொல்றேன்னு என்ன கூட்டிட்டு வந்துட்டு இங்க வந்து என்ன இப்படி கெட்டப்ப மாத்திட்டு நிக்கிற? நீ என்ன இங்க கூட்டிட்டு வந்து வேற ஏதாச்சும் பிளான் பண்ணிருக்கியா என்ன? லூசு மாதிரி பேசாத பாரு. அன்னைக்கு என்னன்னா உங்க அப்பா என்ன கத்தியால குத்துனாரு, இப்ப வேஷம் போட்டு நீ என்ன குத்த போறியான்னு சொல்லிட்டு டவுட்ல கேக்குறாங்க. என்ன பண்ணணும்னு நினைக்கிறியா பண்ணு. அம்மா பேசாதடா, உனக்கு எல்க வர மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. நீ அந்த இடத்துல போய் நின்னுக்க. வரவங்கள உனக்கு தெரியும், ஆனா அவங்களுக்கு நீ போய் ஒளிஞ்சு நில்லு. வரவங்க யாருன்னு பார்த்து ஷாக் ஆகி வந்து நீ பேசிடாத, அதுக்கப்புறம் பிளானே சொதப்பிடும் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா தெளிவா சொல்லி அனுப்புறாங்க. வாங்க சார் போலாம். கடையை தர நல்லா பாரு. இந்த நம்பர் உன் நம்பர் தானே? என் நம்பர் கிடையாது சார். இந்த நம்பர் உன் பேர்ல உன் அட்ரஸ்ல இந்த மாதிரி 20-30 நம்பர் இருக்கு சார். ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் எல்லாம் மறந்துட்டு வந்துருவாங்க சார். தெரிஞ்சவங்க தான் சொல்லிட்டு நான் என்னோட ஐடியில இருந்து போட்டு ஆக்டிவேட் நம்பர் யாருக்கு கொடுத்தேன்னு கொஞ்சம் செக் பண்ணி சொல்ல முடியும்? இது ரிசீவரே இப்ப குட்டையை குழப்பிட்டுறாரு. உண்மையை கண்டுபிடிச்சி நர்மதாவும் இளமதி தான் காமிச்சு போன் நம்பரை வாங்கிட்டு போனான்னு சொல்லிட்டா. நர்மதான்ற ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருக்கேன் சார். கொண்டு வந்தாங்க. உங்க அட்ரஸ் தெரியுமா? இல்ல சார், அவங்க அட்ரஸ் தெரியாது. கூட வந்தவங்களை எனக்கு நல்லா தெரியும் சார். கூட நினைச்சேன் ஏதோ போ இந்த எபிசோட் அது சூப்பரா போகணும்னு நினைச்சேன். இப்ப இந்த ரிசீவ் போன் பண்ணி எல்லா உண்மையும் சொல்ல போறாரு. வந்தாங்க. போஸ்டிங்க்கு நாமினேட் ஆன மட்டும்தான் சார் உள்ள வந்து சிறுமங்கள் எனக்கு தெரியாதா சார்? அந்த பொண்ணு அதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் சார். அந்த ரிஷி கூப்பிடுறான். நான் கண்டுபிடிச்சேன் மேடம். நம்பரை இளமதி தான் வந்து வாங்கியிருக்கா. போங்களா, இந்த எபிசோட் வேற லெவல்ல போகணும்னு நினைச்சா போன் பண்ணி இந்த ரிசீவ் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டாரு. சப்புன்னு போகுது. விசாரிச்சிட்டேன். இளமதியும் சேர்ந்து தான் இந்த நம்பரை வாங்கியிருக்காங்க. இல்ல இந்த சிம்மை வாங்கியிருக்காங்க. அந்த இளமதி ஏதோ பிளான் பண்றான்னு நினைக்கிறேன் மேடம். நீங்க உங்க ட்ராப்ல மாட்டிக்காதீங்க, கேர்ஃபுல்லா இருங்க. ஒரு வார்த்தை சொல்லிருந்தா சொல்லிட்டால. இனி பாத்தீங்கன்னா இந்த கலா ஒரு திட்டத்தை போட்டு இங்க எஸ்கேப் ஆயிடும். நானே பண்ணிருப்பேன்ல. கைப்பட்டு தெரியாம போன் தண்ணில விழுந்துருச்சு அத்தை. நம்பரை காட்டுங்க. பாவி, நீதான் என்ன மாட்ட வைக்க இதெல்லாம் பிளான் பண்ணியா? இளம் தனியா வர சொல்லியிருக்கான், வந்திருக்க. பாத்தீங்களா, உஷாராயிடுச்சு. இனி பாத்தீங்கன்னா அப்படியே பிளேட்டே திருப்பி போட்டுட்டு அங்க இருந்து பாத்தீங்கன்னா எஸ்கேப் ஆக போகுது. மாட்டா. கடைசி நேரத்துல ரிஷி கண்டுபிடிச்சு உண்மையை சொன்னான். மாதிரியே பரமனை கூட்டிட்டு தான் வந்திருக்கான். போங்கயா, கடைசியா பாத்தீங்கன்னா இந்த கலா அங்க இருக்கிற நம்ம பரமனையும் பாத்துருச்சு, இளமதியும் பாத்துருச்சு. கொஞ்ச நேரத்துல என்ன முட்டாளாக்க பாத்துட்டல. உள்ள தானே பேசியிருக்கோம். பரமன் கிட்ட சொல்லி நம்ப வைக்க முடியாது. ஒரு வழியா பாத்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிடுச்சு. இதை கூட பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரும் பார்க்கவே இல்லை. பாத்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுது. இனிமே என்ன நினைச்சாலும் சரி நம்ம இளமதி எல்லாரும் கலாவை மாட்டி விட வைக்காது. இந்த எபிசோட் பத்தி என்ன நினைக்கிறேன் கமெண்ட் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க.